அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி இந்த 2023 டிசம்பர் மாதம் 30 குரு பகவான் மேசத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கிட்டத்தட்ட 122 நாட்களுக்கு மேசத்தில் இருந்து பலன்களை கொடுப்பார். 2024 ஏப்ரல் மாதம் 31 ரிஷபத்துக்கு பயணிப்பார். அப்போது இந்த 122 நாட்கள் மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோகமான நல் பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு பகவான் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம். வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு கிரகம் தன் சுய தன்மையிலிருந்து மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை தாங்க வக்ரம். அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 6, 7, 8, 9 அந்த வான் மண்டலத்துக்கு போகும்போது ஒரு கிரகம் வக்ரம் ஆகப்பாதுங்க. அந்த வக்ரம் அடையும் போது அந்த சூரியன் குடும்பத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லை. அப்போ மாறுபட்ட பலன்கள் கொடுக்கும். அந்த மாறுபட்ட பலன்கள் கொடுத்து அந்த ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கி சுகத்தன்மை அடைகிறதாங்க வக்ர நிவர்த்தி. அப்போது இப்போ குருவாக நமக்கு இருக்க போகிறார் இந்த 122 நாட்கள். இந்த நாட்களில் மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு நமக்கு இந்த குருவினால் என்ன ஒரு நல்ல பலன்கள்? கண்டிப்பாக நல்ல பலன் தாங்க. ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்போது இந்த பலன் நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மிதுன ராசி நேயர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப நல்லவங்க. எதுவுமே கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க. ஆனால் நல்லா பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஏமாத்திடுவீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவங்க. அதே சமயம் கடந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு 5 வருஷ காலமாகவே உங்களுக்கு கண்டகச்சனி நடந்தது, அஷ்டமச்சனி நடந்தது. இந்த 5-6 வருஷம் எடுத்துட்டோம்னா உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி தான். மாற்றம்னா நல்ல மாற்றமாக இருந்தால் தப்பு இல்லை. நமக்கு நடந்தது ரொம்ப விபரீத பாதிப்பு, விபரீதங்கள், சிக்கல்கள். நல்லதே பண்ணாலும் சிக்கல், தேவையில்லாத குழப்பம், பிரச்சனை. எந்த முடிவு எடுத்தும் ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த பலன் இல்லையே, மாற்றம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தது. அதுக்கு காரணம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்தது. இது எல்லாமே இந்த 1.5 வருட காலமும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து பலவிதமான இன்னல்கள், சிக்கல்கள், யார் நம்ம அதிகமாக நம்புகிறோமோ அவங்களால சில ஏமாற்றங்கள் இது எல்லாமே கொடுத்துருக்கும். இந்த நிலையில் இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு இருந்த இடம் நல்ல இடம், இப்போ இருக்கிற இடம் நல்ல இடம், சரிங்களா? என்ன 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தில் ஒரு குரு இருக்குதுன்னா கண்டிப்பாக ரொம்ப யோகத்தை கொடுப்பார். ஏன்னா குரு பார்க்கில் கோடி புண்ணியம். குரு இருக்கிற இடம் மட்டும் இல்லைங்க, பார்க்குற இடத்துக்கும் பலன் கொடுப்பார், அதிக பலன் கொடுப்பார். நன்மைகள் அதிகமாக இருக்க இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி. குரு 3 பார்வையாக இருக்குதுங்க குரு பகவானுக்கு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 3 சப்த பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் இடங்கிறது என்னங்க? தைரியஸ்தானம், சகோதரி ஸ்தானம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வீரியம், நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு முழு வீழ்ச்சி, ஒரு தைரியம் வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்துலேயே நம்ம துணிஞ்சு நின்று செய்ய முடியும், போக முடியும். அந்த பயம் வந்தால் நான் போக மாட்டோம். அப்போ அந்த 3ஆம் இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு தனத்தை, அதாவது ஒரு அடையணும் அப்படிங்கிற ஒரு வெற்றியை நம்ம அடையணுங்கிற ஒரு வீரியத்தை கொடுக்கும்.
அந்த ஸ்தானம் உங்களுக்கு குரு இப்போ வக்ர நிவர்த்தியாகி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் 122 நாட்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் துணிஞ்சு நின்று சகாயமாக நமக்கு இந்த 3ஆம் இடம் சகாயஸ்தானம்னு கூட சொல்லலாங்க. அடுத்து உங்களுடைய ஒரு தொடர்பு, வெளி வட்டாரத்தினுடைய தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் நம்ம விடாமுயற்சியாக மிதுன ராசி நேயர்கள் இது வரைக்குமே நம்ம எவ்வளோ போராடினோம், எத்தனையோ சாதிக்கணும்னு நினச்சோம், ஆனால் முடியலை. நெருங்கி வரும் சில விஷயங்கள் கடைசியில் பார்த்தா அது விலகி போயிடும். ஒரு பிரச்சனைகளுங்கிறது டக்குன்னு நம்பி சிக்கியிருப்பீங்க, அந்த சிக்கலிருந்து வெளியே வரணுங்கிறது ரொம்ப போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த போராட்டங்கள் என்னென்னா தீர்ற மாதிரியே இருக்கும், தீராது. தொடர்ந்து இது மாதிரி இழுப்பறியாகவே நடந்துகிட்ருக்கும். இது பணப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லையா தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட இருக்கலாம். ஒரு வேலையை கூட பார்த்தோம்னா அந்த வேலை நமக்கு தகுந்த மாதிரி இல்லை நமக்கு எல்லாமே அமைஞ்சும் அந்த வேலையை செய்ய முடியாமல் தடைகள் வர்றது, ஒரு வேலை தொழில் பண்ண முடியாமல் தவிக்கிறது, கிடைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரும் பார்த்தா கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சிக்கல் சில பேருக்கு பார்த்தோம்னா தொழில் அமையலை, சில பேருக்கு அமைஞ்சிருந்தாலும் அதில் சிறப்பில்லை, பண்ண முடியலை. இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதில் திசா புத்தி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் திசா புத்தியும் கொஞ்சம் பலவீனமாக அடைஞ்சிருந்ததுன்னா எல்லாமே நாங்கள் போராட்டமாக போச்சு, எல்லாமே பிரச்சனையாக போச்சு, வாழ்க்கையே இப்போ தடுமாறி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் மிதுன ராசி நேயர்கள் உட்கார்ந்துருப்பீங்க. இது உங்களுக்கு இந்த 122 நாட்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு ஒரு நல்ல நிலையிலிருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை உங்களுக்கு ஜெயஸ்தானம்ங்கக்கூடிய ஒரு தைரியஸ்தானத்தை பார்க்குறது. இது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சில காரியங்கள் நீங்கள் துணிஞ்சு நின்று சாதிப்பீங்க. அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குதுங்க. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த பிறவியில் நம்ம எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியலையே, நம்ம என்ன போன ஜென்மத்தில் அவ்வளோ கஷ்டம் கடுமையான பாதிக்கப்பட்டுட்டோமா, கடுமையான பாதிப்புகளில் பாவத்தை செய்துட்டோமா, அந்த பாவத்துக்காக இந்த நேரத்தில் நம்ம அனுபவிச்சுட்ருக்கிற இந்த ஜென்மத்தில் அப்படின்ட்டுலாம் சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க மிதுன ராசி. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்ட கஷ்டத்துக்கு நான் நிச்சயமாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியத்தை இந்த குரு நல்ல நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன அடையணும்னு ஒரு பாக்கியம் இருக்குதோ அந்த யோகத்தை கொடுக்கும். அது எந்த மாதிரி கொடுக்கும்? குழந்தை புத்திர பாக்கியம் தடப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம், ஒரு சுப விருத்தி 5ஆம் இடங்கிறது எல்லாமே அடங்கியிருக்குதுங்க. ஒரு திருமணத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கக்கூடியவங்களுக்கு, திருமணம் தள்ளி போயிட்டுருக்குது, திருமணம் தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, சில பேர் பார்த்தோம்னா திருமணமே பண்ணி இன்றைக்கி வாழ்க்கையில் சிக்கல், நிம்மதி இல்லை, குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை, சேர்ந்து வாழவும் முடியல, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் பிரச்சனையாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே சந்திச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 5ஆம் ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறது பெரும் ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு சொத்து பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும் மிதுனராசி நேயர்கள்? கண்டிப்பாக முயற்சிகள் கடுமையாக எடுக்கணும், ஏதாவது ஒரு வழியில் செய்யணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி இதுக்கு முன்னால் எல்லாமே தடைகள் வந்தது. ஆனால் அந்த தடைகள் விலகி போச்சு. இனிமேல் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு செல்வாக்கு பிறக்குது, முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக குரு பார்க்கின் கோடி புண்ணியம். 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான யோகம். இதுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, இனிமேல் நம்மளால் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும், வெற்றியாளராக வளர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவான் கரெக்டாக 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க,
இந்த 7ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு 4 பேருடைய நட்பு வட்டாரங்களும் சரி, அது மட்டும் கிடையாது, ஒரு அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் தேடி வர்றதும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் ஒரு குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 7ஆம் ஸ்தானம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையை உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு நன்மைகள் நடக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு வண்டி வாகனம், ஒரு கல்வி, ஒரு வாரிசுகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு கல்வி பலம், ஒரு பட்டம் பதவி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நமக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் அடைய ஒரு பாக்கியமும் நிச்சயமாக ஏற்படுத்தி அமையும் இந்த ஒரு காலகட்டம். அதே சமயம் மனைவிக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு இதுக்கு முன்னால் தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம முயற்சி எடுத்தோம், பண்ண முடியல, ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தோம், ஒரு கரெக்டான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்புகளாக அமையும். அதே சமயம் சொத்து சுகம், ஆஸ்தி அந்தஸ்து முன்னேற்றங்கள் நம்ம எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆரோக்கிய பாதிப்பு, அடிக்கடி பார்த்தோம்னா உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறோம், மருத்துவம் பண்ணுறோம், பண்ணாலும் தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த 122 நாட்கள் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய சாதகமான யோக பார்வையினாலும் குரு வக்ர நிவர்த்தி கொண்டு ஒரு முழு சுபராகவே அமைந்திருப்பதனால கண்டிப்பாக இது உங்களுக்கு சாதகமான யோகமாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகம், நான் சொன்னது என்னென்னா கோச்சார பலன், இந்த கோச்சார பலன் உங்களுக்கு நான் ராசியை வச்சு சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் எந்த லக்னம், உங்களுடைய அந்த லக்னத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பலன்களை அறிஞ்ச பிறகு நீங்கள் புது முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் ஒரு அருளோட செல்வங்களும் செழிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த 122 நாட்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த குரு பகவான். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.